அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு கால் மூலியமாக தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கார். செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மேச ராசியில் அமைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரியன் மிதுன ராசியில் இருக்கார். மேலும் புதன் கடக ராசியில் இருக்கார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் 7ஆம் தேதி அன்று கடகத்திற்கு சுக்கிர பகவான் செல்ல போகிறாரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட மாற்றங்கள், என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தா அது மிதுன ராசிக்காரங்க தாங்க. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 1வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் அரசாங்க பணியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் மேலதிகாரிகளே செய்வாங்க. அந்த அளவுக்கு தான் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனியார் துறை ஊழியர்களுக்கு முதலாளிகளின் பாராட்டை கிடைக்கும். சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். பந்தயம், போட்டி ஆகியவற்றில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 11வது இடத்தில் அமர்வதால் என்றோ வாங்கி போட்ட நிலம் இன்று நல்ல விலைக்கு போகும். இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் குவாரி வைத்திருப்பவர்களுக்கு இது பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2வது வீட்டில் அமர்வதால் திருமண காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக கைகூடி வரும். கசப்போடு பிரிந்து போன உறவுகள் இனிப்போடு திரும்பி உங்களிடம் வருவார்கள். இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 12வது இடத்தில் அமர்வதால் அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணிகளை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தற்காலிக பணியிடை நீக்கம் உங்களுக்கு ஏற்பட அதிகளவில் வாய்ப்பு இருக்குது. ஸோ பணி செய்யும் இடத்துல நீங்கள் முற்றிலும் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 1 மற்றும் 2ஆம் வீட்டில் அமர்வதால் கசப்பை மறந்து கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அதாவது இதற்கு முன்னாடி கணவன் மனைவிக்கிடையே சிறு சண்டை சச்சரவுகள், தகராறுகள் வந்திருக்கும். இதனால் அவங்க பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் சுக்கிர பகவானால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் 2 பேருமே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நல்ல மகிழ்ச்சியோடு உரையாடி ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 9வது இடத்துல அமர்வதால் வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டி விட்டு செல்லுங்க.
அப்படி இல்லை அப்படின்னா வாகனங்கள் காணாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 10வது வீட்டில் அமர்வதால் எதிர்பாராத வகையில் பண வரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 4வது வீட்டில் இந்த 7 நாட்கள் அமர்வதால் மனம் விட்டு பேசி கணவன் மனைவி இருவரும் பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு தான் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சூரியன், சுக்கிரன், தனவாக்க குடும்பஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில்ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் குரு, சந்திரன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 7/7/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நிகழ்ந்து வந்த மனக்கவலைகள் அனைத்துமே கண்டிப்பாக இதற்கு பின்னர் சரியாகுங்க. பணவரத்து திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது சற்று கம்மியாக தான் கிடச்சிருக்கும். லாபமாக இருந்தாலும் சரி, இல்லை பணியிடத்தில் சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அதிக அளவில் பணம் கிடைக்கும். இந்த பணம் கூட உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் பல கிடைக்க போகுது. ஆடம்பர செலவுகள் ஏற்படும். நீங்கள் என்னதான் தடுத்தாலுமே ஆடம்பரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செலவு செய்யணுங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். கெட்ட விஷயமாகவே நடந்திருக்கும், கெட்டதையே நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி உங்களோட மனதில் புது தெம்பும் நேர்மையான எண்ணம் அப்படின்னா எந்த விஷயம்னாலும் நல்லதாக நினைக்கிறது, பாசிட்டிவாக நினைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். வியாபார செலவுகள் அதிகரிக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த 7 நாட்கள் தரப்போகுது. அதனால் களைப்பு ஏற்படுங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி எல்லோரும் உங்களது வார்த்தைக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பு தருவாங்க. கணவன் மனைவி இடையே சகஜ நிலைகள் நீடிக்கும். மேலும் பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி தரக்கூடிய விஷயமாகவே அமையப்போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் மனக்கவலைகள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சிகளை தொடர்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அது உடனே எதாக இருந்தாலுமே சக்ஸஸ் ஆகாது. நிறைய தோல்விகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்கள் எந்த முயற்சியை எடுத்தாலுமே தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும். மேலும் உங்களது வசதிகளில் பெரும் குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்வது அளவில் சில வாய்ப்புகளை பெறக்கூடும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பொழுதும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. மேலும் சமூகத்தில் அந்தஸ்துகரமான பதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய கவலைகள் நீங்கும். ஆனாலுமே கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கடுமையாக இந்த காலகட்டத்தில் உழைக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை நீங்கள் மனதார வேண்டி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு அனைத்துமே அவர் சரி செய்வார். மேலும் செல்வ நிலை உயரும். ஸோ நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காம இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த பெருமாள் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அவங்க என்னென்ன விஷயங்களை அவங்க இந்த 7 நாட்களில் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய
சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.